ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரிஸ்டோட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம மியாசாகி மேங்கோ பிளான்ட் இருக்குல்ல, நம்ம கிட்டத்தட்ட வச்சு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. அந்த ட்ரம்மு கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா எல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம எல்லா மேங்கோ கலெக்ஷன்ஸுமே ஒரே சைடு வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுல சில பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ மேங்கோ பிளான்ஸ் ரீபார்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அது பண்ணக்குள்ள வீடியோ கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ரீபார்ட் பண்ண என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்துட்டீங்கன்னா, 24x24 க்ரோ பேக் ஒன்றும், ஒரு 5 கிலோ கொக்கோபிட் பிரிக்கு, ப்ளஸ் 10 கிலோ நான் வெர்மி கம்போஸ்ட் இந்த பிளான்ஸுக்கு நான் ரீபார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறேன். ஏன் நான் வெர்மி கம்போஸ்ட் மட்டும் எடுத்திருக்கேன்னா, ஆல்ரெடி நம்ம கார்டன் சாயில்ல ஆட்டேரு மாட்டேரு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கனால அடிஷ்னலா ஒரு மினிமம் 5 kg சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா மண்ணை நான் காய விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம நம்ம அந்த ட்ரம்ல இருந்த மண்ணுமே தான் யூட்டிலைஸ் பண்ண போறோம். ஏன்னா இதுக்கு இப்போ லாஸ்ட் வீக் தான் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துருந்தோம். அதனால சுத்தி நம்ம எடுத்துட்டு உள்ள இருக்க செடி எடுத்து அப்படியே ரீபார்ட் பண்ண போறோம். இதுல நான் சில மிஸ்டேக்ஸுமே பண்ணினேன். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டீங்கன்னா, லாஸ்ட்டா சொல்றேன், லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்களும் உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பெரிய செடியை நான் ஒரு கண்டெய்னர்ல வச்சிருக்கேன் ரீபார்ட் பண்ண போறேங்கிறதா இதெல்லாம் நீங்க ரெட்டிஃபை பண்ணிக்க முடியும். மோஸ்டா மாடி தோட்டத்துல நீங்க வைக்கிற எல்லா பிளான்ஸ்க்குமே கொக்கோபிட் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ப்ராப்பரா வாட்டரிங் 2 days ஒன்ஸ் நீங்க பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஏன் ப்ரோ கொக்கோபிட் யூஸ் பண்ணும், ஃபுல்லா சாயில் யூஸ் பண்ணிக்கலாம்னு இப்போ வரைக்குமே என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க கொக்கோபிட் யூஸ் பண்றதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு டைம் நீங்க வாட்டரிங் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மண்ணு நம்ம ஜென்ரலா நீங்க செம்மண் மட்டும் ஃபுல்லா எடுத்துக்கிறீங்கன்னா இறுகிடும். அதனால வேர் ஃபுல்லா உள்ள போக முடியாது. அதை நீங்க ரெட்டிஃபை பண்றதுக்கோசரம் கொக்கோபிட் யூஸ் பண்ணீங்கன்னா பிளான்ஸோட growth ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா கரெக்டான பாட்டிங் மிக்ஸ் ரேஷியோல நீங்க ஃபாலோ பண்ணும். 1:1:1. இப்ப பாத்துட்டீங்கன்னா, நான் இது 5 கிலோ உதிர்த்து எடுத்தேன்னா நமக்கு ஒரு 5 சட்டி கொக்கோபிட் வருதுன்னா, அதே 5 சட்டி அளவுக்கு நான் மண்ணு சேர்த்துப்பேன், உரமும் சேர்த்துப்பேன். அதனாலதான் நான் ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா மண்ணு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனாலதான் நான் இப்ப கொக்கோபிட்டு பிளஸ் நான் இந்த ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்ஸோட இதை மிக்ஸ் பண்ணிக்க போறேன். ஏன்னா அடியில நம்ம இதுல இருந்து ஒரு 1/4 பங்கு கொக்கோபிட் கிட்ட நம்ம பேஸ்மெண்ட் போட்டுட்டு, அதாவது பேஸ் லேயரா கொடுத்துட்டு, அது மேல நம்ம கார்டனிங் வேஸ்ட் போட்டு மறுபடியும் ஒரு லேயர் போட்டு கொஞ்சம் அதுக்கு மேலதான் நம்ம பாட்டிங் மிக்ஸ் ஃபில் பண்ண போறோம். இதெல்லாம் இந்த ரேஷியோ டைம்ல உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நல்லா ஒரு 5 minutes விட்டீங்கன்னா இது நல்லா உதிர்த்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, நான் இந்த உதிர்த்து எடுத்த கொக்கோபிட்டை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, பிளஸ் வெர்மி கம்போஸ்ட் 10 கிலோவுமே நீங்க இன்சியல சேர்க்க கூடாது, ஒரு 8 கிலோ 5 கிலோ ஆனா மினிமமா நீங்க சேர்த்துக்கணும். பாருங்க பிளான்ஸுமே எடுத்து வச்சுட்டேன். அந்த அளவுக்கு நான் இதுல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மண் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் நான் பண்ண மிஸ்டேக் ஆயிடுச்சு. அந்த ட்ரம்மை உடச்சி எடுத்துக்கலாம், நான் சுத்தி தோண்டி எடுத்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ட்ரம்முக்குனால பிளான்ஸ் கொஞ்சம் இதாயிடுச்சு, டல் ஆயிடுச்சு. வேற ஒரு பிரச்சனையுமே ஆகல. பாத்துட்டீங்கன்னா, நம்ம கம்போஸ்ட் பின்ல ஒரு ஒரு 15 to 30 days இருந்தது. இது எல்லாமே இதை நான் அப்படியே எடுத்து கீழே போர் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நம்ம ஃபுல்லா கொக்கோபிட்டை வந்துட்டு ஒரு லேயரா போட்டுக்கலாம். அதுக்கு மேல மறுபடியுமே நான் கார்டனிங் வேஸ்ட் போட்டு பிளஸ் பார்த்துட்டீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 கைப்பிடி அளவு. ஏன்னா அடியில போட்ட வேஸ்டேஜ் எல்லாம் அதுக்குள்ள இருக்க மண்புழுக்கள் சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகி மக்கி உரமாயிடும். அதுக்கோசரம் தான் நம்ம ஒவ்வொரு லேயர்லயுமே வெர்மி கம்போஸ்ட் சேர்க்கறது. நமக்கு மண்புழு அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம கார்டனிங் வேஸ்ட் அப்படியே கூட ரொட்டீனா போட்டுக்கலாம். இப்ப பார்த்துட்டீங்கன்னா பாட்டிங் மிக்ஸ் தான் நான் உள்ள கொட்டிட்டு இருக்கேன். நான் அப்ப மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தது. பாட்டிங் மிக்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க மாடி தோட்டத்திலயுமே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 24x24 க்ரோ பேக்குங்கிறதுனால நான் அப்படியே சாக்குல கொட்டி எடுத்துட்டு வந்து இதுல கொட்டிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம அந்த மாடியில தான் இதெல்லாம் ரெடி பண்ணணும், அந்த மாடியில இருந்து இந்த மாடிக்கு எடுத்துட்டு வரணும். ஒரு கால்வாசியில இருந்து கொஞ்சம் அதிகமா கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 inch அளவுக்கு இதை நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்ப வாங்க நம்ம பிளான்ட் எடுத்து வச்சுக்கலாம். பிளான்ட் எடுத்துட்டு வந்தாயிடுச்சு. அங்க இருந்து இங்க தூக்கிட்டு வரதுலதான் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டா டேமேஜ் ஆச்சு பிளான்ஸ் எடுத்து வச்சு நான் ஃபுல்லா அந்த இது வரைக்கும் நல்லா மண்ணு போட்டு விட்டுட்டு, இன்னமே நல்லா ஒரு கம்பு வச்சு நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிடணும். ஏன்னா நீங்க ரீபார்ட் பண்ணக்குள்ள பிடுங்கி நட்டுறது கணக்கு தான். பிளான்ஸ் டல்லாகும் காத்தடிக்கிறதுக்கு
முதல்ல கம்பு வச்சுட்டு நீங்க இந்த டைம்ல பஞ்சகாவியமோ மீன் அமிலமோ ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். நான் பனானா ஃபெர்டிலைசர்ஸ் தான் கொடுக்குறேன். 10 லிட்டர் தண்ணிக்கு 200 ml நான் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா இது நமக்கு அப்பதான் பிளான்ஸ் கொஞ்சம் சடனா கொஞ்சம் க்ரோத் காட்டுதோ இல்லையோ, ஆனா நமக்கு பிளான்ஸ் டெட் ஆகாது. இந்த டைம்ல நீங்க எப்சம் சால்ட் இந்த மாதிரி கூட நீங்க கொடுக்கலாம். நான் இந்த டைம் எப்சம் சால்ட் வந்து பாட்டிங் மிக்ஸ்ல சேர்த்திருந்தேன், அதனால நான் இப்ப கொடுக்கல. நீங்க சேர்த்தலைன்னா எப்சம் சால்ட் தண்ணியில கரைச்சி ஊத்தி விடுங்க. எந்த செடிக்கா இருந்தாலும் ரீபார்ட் பண்றதுக்கு இதுவே போதுமானதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.